ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தோட 6 முதல் 10 வரியோட பொருளையும் விளக்கத்தையும் பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம சிவபுராணத்தோட 11லேருந்து 15 வரை உள்ள வரிகளுடைய பொருள்களை பார்ப்போம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. ஈஸ்வரனது திருவடிக்கு வணக்கம், எமது தந்தையின் திருவடிக்கு வணக்கம். எந்தைங்கிறது ஈசனை தந்தை என்று குறிக்கிறாங்க. அண்டங்கள் யாவையும் அவர் தம்மிடத்தில் இருந்து தோற்றுவித்து அவை யாவையும் அவர் முறையாக இயக்கி வருவதால் அவர் ஈசன் எனப்படுகிறார். அலைகளுக்கு மூலப்பொருள் கடல், அங்கெனம் உயிர்களுக்கு மூலப்பொருள் ஈசன். ஆதலால் அவரை தந்தை என போற்றப்படுகிறார். நேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. பொருள்: நேசன்ன ஒளி நிறைந்தவன், சிவன்னா மங்களமானவன். சேவடி, சிவன் சேவடி இருக்குல்ல, சேவடினா சிவந்த திருவடி. அவருடைய சிவந்த திருவடியை தான் அந்த மாதிரி உரைக்கிறார். இப்போ பொருள் பார்ப்போம். ஞான பிரகாசம் உடையவனது பாதங்களுக்கு நமஸ்காரம். செந்தாமரை போன்ற சிவந்த பாதங்களை உடைய சிவனுக்கு நமஸ்காரம் என்கிறார் மாணிக்கவாசகர். இங்கே ஈசனை ஒளி நிறைந்தவன் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் பஞ்சபூதங்களில் நம்மளால் மாசுபடுத்த முடியாத ஒன்று தீ. அதனால் ஈசனை ஒளியோடு ஒப்பிடுகிறார்கள். மற்ற அனைத்தையும் நம்மால் மாசுபடுத்த முடியும், தீயை நம்மால் மாசுபடுத்த முடியாது. அதனால் ஈசன் ஒளி நிறைந்தவன், பிரகாசமானவன் என்று குறிப்பிடுகிறார். நிர்மலன், அவரை மாசுபடுத்த முடியாது. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. பொருள்: நிமலன், நிர்மலன், அழுக்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறது. நேயம், நேயத்தேன அன்பில் ஊறிய. பொருள்: அன்பில் ஊறி உள்ள தூயவனது திருவடிக்கு வணக்கம். ஒருவனுக்கு அந்நியமாய் இருந்து அவனால் வேண்டப்படாத பொருளே மலம் அல்லது அழுக்கு எனப்படுகிறது. சிவனாருக்கு அந்நியமான பொருள் ஏதும் இல்லை. ஆதலால் அவர் நிர்மலன். மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. பொருள்: மாயம், மாயை, மாறி அமையும் தன்மையுடையது. ஒரு பொருளின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். இயற்கை அல்லது பிரபஞ்சத்துக்கு மாயை என்பது மற்றொரு பெயர். ஒரு கணப்பொழுதில் இருப்பது போன்று அடுத்த கணப்பொழுதில் எது இருப்பதில்லையோ அது மாயை. எப்பொழுதுமே இல்லாதது என சிலர் மாயையை தவறுதலாக பொருள்படுத்துகின்றனர். அது சரியன்று. உடல் மாறிக்கொண்டே இருக்கும். குழந்தையாக இருந்த உடல் இப்போது இல்லை. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எப்போதும் மாறாமல் இருக்கிறது அல்லவா? அந்த மாறாத உணர்வுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவும் பிரபஞ்சத்தை இயக்கும் பரம்பொருளும் வெவ்வேறல்ல. தங்கத்தால் செய்யப்பட்ட நகை உருக்கினால் அத்தனையும் தங்கம். நகை தோற்றமே, தங்கம் மாத்திரமே உண்மை. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீரார், மேன்மை நிறைந்த என்ற பொருள் தரும். விளக்கம் பார்ப்போம். மேன்மை பொருந்திய திருப்பெருந்துறையில் எழுந்த அருளி இருக்கும் நம் கடவுளின் திருவடிக்கு வணக்கம். திருவாசக பாடல்கள் அனைத்திலும் திருப்பெருந்துறை என்று கூறப்படுகிறது. தற்சமயம் ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இங்குதான் மாணிக்கவாசகர் திருவாசகம் இயற்றினார். எனவே திருப்பெருந்துறை பற்றி சிறு செய்திகளை பார்ப்போம். ஆத்மநாதர் திருக்கோவிலில் மூலவராக ஆதி அந்தமில்லாத ஆதிசிவன் ஆத்மநாதராகவும் தாயார் பார்வதி யோகா அம்பாளாகவும் காட்சி தருகின்றனர். இந்த கோவிலில் உள்ள சிவபெருமான் வடிவமில்லாமல் தலம் விருட்சமான
குருத்த மர வடிவில் குடிகொண்டுள்ளார். இந்த குருத்த மரம் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சதுர வடிவ ஆவுடையார் மட்டுமே கருவறையில் அமைந்துள்ளது. அதன் மீது ஒரு குவளை சாத்தப்பட்டுள்ளது. அந்த குவளையை உடலாகவும் அதற்கு உள்ளே இருப்பது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை காப்பவராக இந்த ஈசனை ஆத்மநாத ஈஸ்வரன் என்று அழைக்கின்றோம். இத்திருக்கோவிலில் கருவறையில் ஈசன் அரூபமாகவும் உருவமாக குருத்த மர வடிவிலும் உருவமாக மாணிக்கவாசகர் ரூபத்திலும் இருக்கின்றார். வரலாறு: ஆவுடையார் கோயில் பகுதி மக்களுடைய நிலத்தை குறுநில மன்னன் ஒருவன் பறித்து கொண்டான். மக்கள் பேரரசனிடம் சென்று அந்த நிலத்தை மீட்டுத்தர வேண்டி முறையிட்டனர். ஆனால் குறுநில மன்னனோ அந்த நிலம் தன்னுடையது என்று மக்களிடம் வாதிட்டான். இந்த நிலமானது மக்களுடையது என்பதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா என்று கேட்டார் மன்னர். மன்னனை எதிர்த்து நிற்க முடியாத மக்கள் அந்த சிவபெருமானை நாடினர். அந்த நிலம் மக்களுடையதுதான் என்ற உண்மை அந்த சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எனவே மக்களெல்லாம் ஒன்று திரண்டு கோயிலில் ஈசனிடம் முறையிட்டனர். அந்த சிவபெருமான் மாறு வேடத்தில் பேரரசனிடம் சென்றார். பேரரசனின் சபையில் குறுநில மன்னருக்கும் மாறுவேடத்தில் வந்த சிவபெருமானுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது. மாறுவேடத்தில் வந்த சிவபெருமான் குறுநில மன்னனை அழைத்து, மன்னா, உன் நிலம் எத்தன்மையை உடையது என்று கேட்டார். உடனே அந்த குறுநில மன்னனோ அது வறண்ட பூமி என்று கூறினார். மாறுவேடத்தில் வந்திருந்த சிவபெருமான் அதனை மறுத்தார். பேரரசரே, அது செழிப்பான நிலம் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் உண்டு. நிலத்தை தோண்டும் போது தண்ணீர் வரும் என்றார். அதன்படியே நிலத்தை தோண்ட நீர்வரத்து வெளிப்பட்டது. குறுநில மன்னன் தலை குனிந்து மக்களிடம் நிலத்தை ஒப்படைத்து விட்டார். சிவன் தண்ணீர் காட்டிய இந்த இடம் இக்கோயிலில் இருந்து சற்று தூரத்தில் இருக்கின்றது. அப்பகுதியே கீழே நீர்க்காட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பஞ்சாட்சர மண்டபத்தின் மேல் விதானத்தில் ஓவியமாக வரைந்துள்ளனர். தட்சனின் யாகத்திற்கு சிவனை மீறி சென்றதற்கு மன்னிப்பு பெறுவதற்காக அம்பாள் இத்தலத்தில் அரூப வடிவில் தவம் செய்தாள். எனவே இங்கு அம்பாளுக்கும் உருவமில்லை. அவள் தவம் செய்தபோது பதிந்த பாதத்திற்கு மட்டுமே பூஜை நடைபெறும். அரிமர்த்த பாண்டியனிடம் அமைச்சராக இருந்த வாதவூரார் கீழ்கடற்கரைக்கு குதிரை வாங்க சென்றபோது அவரை குருத்த மரத்தின் கீழ் இருந்து குரு வடிவில் இறைவன் ஆட்கொண்டு அவரை மாணிக்கவாசகராக ஆக்கிய மாட்சிமை பெற்ற தலம். மாணிக்கவாசகர் அருள் பெற்ற புண்ணிய பூமி இது. திருவாசகத்தில் உள்ள 51 பகுதிகளில் 20 பகுதிகள் இத்தலத்தில் பாடப்பெற்றது.